falling in love with Jesus. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு அனுபவம். கிறிஸ்தவர்கள் அப்போ நம்மள என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால அந்த பாடல ஒரு பகுதி எழுது, உந்தனின் மீது நான் கொண்ட நேசம் என்றென்றும் தனியாமல் காருமையா. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் நமக்கு போகாது, அது ஷார்பண்டாக இருக்க வேண்டும். ஆமென். எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் என்ன வந்தாலும் சீக்கிரத்தில் அழுக வராதா, இயேசுவின் அன்பு நினைச்சா அழுக வராமல் இருக்கு. ஹல்லேலூயா. அது நான் அழுகணும்னு நினைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ் ஆஃப் கிரைஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கியது அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை ருசித்து அதற்கு பாத்திரவான்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். Amen. I just keep falling in love with him over and over and over and over again. I just keep falling in love with him over and over and over and over again. In love with Jesus alone. Hallelujah. கர்த்தருடைய வசனம் 10th standard 10வது படிக்கும்போது எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் வேற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த டுவர்ட்ஸ் சேர்ந்து ஃபோட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப் ரெண்டு தான். ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க, இது ரெண்டு தான். ஸோ ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஆட்டோகிராஃப். அப்போது ஆட்டோகிராஃபில் ஒரு அம்மா என் கூட ட்ரெயினுக்கு வருவாங்க. அவங்க லோக்கோ பஸ்ஸில் எங்கேயோ இறங்குவாங்க, 2 ஸ்டேஷனில் இறங்கிடுவோம். அப்போது எல்லோரும் ஆட்டோகிராஃப் எதுன்னு எழுதுவாங்க. இந்த மாட்டியும் கொடுத்தோன்னே அந்தம்மா fall from house top, fall from here, fall from on this roadside, fall from there. அது எங்கே போச்சுன்னு தெரியல. Fall from anywhere but don't fall in love. Hallelujah. என்ன எழுதி கொடுத்துச்சு? Fall from anywhere but don't fall in love. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூட் இல்லை, தாட்டும் இல்லை. Later on I will fall in love with Jesus. Hallelujah. இயேசுவின் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. அவன் அந்த அன்பை ருசி பார்த்துட்டா எந்த அன்புக்கும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டான். ஹல்லேலூயா. எந்த அன்புக்கும் உன்னை வித்து போடவே மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, யாரும் பிரித்திட முடியாதது. அவருடைய அன்பு, அவர் மாறாதவர், ஆகினாலே அவருடைய அன்பு கண்டிப்பாய் மாறாது. ஹல்லேலூயா. நாம மாறி போகிறதுனால தான் கவனிக்க நம்ம இருதயம் கடிதப்படுது, ஆண்டவரை அழியக்கூடாதபடிக்கு தடை பண்ணப்படுகிறது. கர்த்தருக்கும் நமக்கும் இடையில தடைகள் வருகிறது. அவருடைய அன்பை ருசிக்க கூடாதபடிக்கு நம்மை கர்த்தரை விட்டு தூரப்படுத்திட்டு. Hallelujah. But he is the same. His love is same. He is unchanging. Hallelujah. அவர் அன்பு மாறாத அன்பு. Amen. அநேக வேளைகளில் அவர் இல்லாததை போல சத்துரு காண்பிப்பான், மறந்ததை போல காண்பிப்பான், கைவிடப்பட்டதை போல காண்பிப்பான். எல்லாத்துக்கும் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் சொல்லிட்டு தான் அவர் அன்பு கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. பிசாசே உன் பொய்யை எடுத்துட்டு போ, என் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறான்னு சொல்லு. அவன் நடுவில் இருந்து மறைஞ்சு போயிடுவான். உனக்கு ஆண்டவருக்குள்ள கனெக்ஷன் திரும்ப கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளும் விசேஷமாக கர்த்தருடைய அன்பினால ஈர்க்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அப்படியே அவருடைய அன்புல சோக்டாயிரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆகையினால இப்படி பல காரியங்கள் ஹல்லேலூயா தேவன் பேருள்ள அன்பு சரியான ஒரு ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் கர்த்தர் பேரில் உள்ள அன்பை, தேவனுடைய அன்பை ருசி பார்த்ததுனாலே அதனாலதான் ஊழியமே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு காரணமே கர்த்தர் பேரில் உள்ள அன்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. நெவர் நெவர் நெவர். ஹல்லேலூயா. சாத்தான் பார்கெயின் பண்ணுவான் இதுதான். அதனால நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். Hallelujah. Glory to God. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம்
15வது வசனம் வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. அன்பு போட்டுட்டு அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. You have to be competitive. ஆண்டவர் பாப்பார் யார் நிறைய அன்பு செலுத்துறார். எல்லார காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? More than these. ஹல்லேலூயா. பேதுரு சொல்றான், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றும் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. திரும்ப 2வது தடவை கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஹல்லேலூயா, நீ என்ன செய்? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். இவர்களிலும் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, கவனிக்கணும், இவர்களிலும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்க, மோர் தேன் தீஸ். இப்போ நீ பர்சனலாக சொல்லு, மேக் இட் பர்சனல். என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? ஆமென். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? கர்த்தருடைய ஆண்டவர் மேலுள்ள அன்பு சத்ரு திருடி போடும். கல்வாரி காட்சி ஒவ்வொரு நாளும் உனக்கு நிஜமாக உன் வாழ்க்கையில அனுபவமாக உன் வாழ்க்கையில உணர்வை கொண்டு வரக்கூடியதாக every moment. Hallelujah. We have to be thankful to God for Jesus on the cross. Hallelujah. ஒவ்வொரு நாள் தேவன் ஆண்டவராகிய இயேசு இந்த சிலுவையில போயிடாவிட்டால் இந்த உலகம் முழுவதும் நரகாக்கினில தள்ளப்பட்டிருக்குமே, அது நானும் நரகத்திலே அழிந்து போயிருப்பேனே என்று சொல்லி அந்த நன்றி உணர்வு இருந்தால்தான் ஆண்டவரிடத்தில் அன்பு கொள்ளும். Hallelujah. It has to be real in your life. It should not be a tradition. Hallelujah. அவருடைய அன்பு இந்த கல்வாரி காட்சி உன் இருதயத்தை நொறுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரியின் அன்பு உனக்கு நிஜமாக உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீ ருசி பார்க்க வேண்டும். அவன் இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவங்க மந்தமா, ஒரு உணர்வு இல்லாம, ஒரு லைவ்லியா இல்லாம, ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவனா இல்லாம இருக்கிறது என்னன்னா, மெக்கானிக்கலா வா ஜெபம் பண்ணி பயப்படிச்சியா, ஜெபம் பண்ணியா, சர்ச்சுக்கு போனியா. It should be meaningful. அவன் கருத்தாய் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து, அந்த அன்பை ருசி பார்த்து, உனக்காக நொறுக்கப்பட்டவரை நோக்கிப்பார், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையின் குழியை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களை நோக்கிப்பார், மனக்கண்களிலே நோக்கிப்பார், சிந்தனைகளை நோக்கிப்பார், யோசனைகளிலே நோக்கிப்பார், இருதயத்திலே நோக்கிப்பார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான அன்பு, இவ்வளவா அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பேதுருவை நம்பி உத்தரவாதம் கொடுக்கப்படணும். 3 தரம் கேட்கிறார். ஏன் 3 தரம் என்னை மறுதலித்தார்? அந்த அன்பு வாயில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த அன்பு நான் நேசிக்கிறேன் வாயில் இருக்கக்கூடாது. 2வது நடுத்தரத்தில் இருக்கக்கூடாது. அதனால தான் திரும்ப கேட்கிறாரு, ஆழமா கொண்டு போறாரு. ஆமென். 3வது நடுத்தரமா மேலோட இருக்கக்கூடாது, சர்ஃபேஸ் லெவல்ல அன்பு இருக்கக்கூடாது, ஆழமாக அது வேரூன்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆழமாக அந்த அன்பு வேரூன்ற வேண்டும். இயேசுவின் மேல் உள்ள அன்பு உனக்கு ஆழமாக வேரூன்ற வேண்டும். ஓ ஹalleluya, glory to God. என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பா இருக்கிறாய்? இல்லாவிட்டால் கவனிங்க, if it doesn't take root deep in you,
ஹalleluya. அது பிறகு என்ன ஆயிடும்? பரிசேயர் சதுசேயர் போல ரிலிஜியாசிட்டியில கொண்டு போய் விட்டுரும். ஆமென். ஒரு பக்தி சரியா இந்த அன்பான இயேசுவை நம்ம தேடி இந்த கனெக்ஷன் கர்த்தரோட இல்லாவிட்டா அது வெறும் பக்தி வேஷமாக மாறிவிடும். அந்த பக்தி வேஷத்திலே சாத்தான் புகுந்து விடுவான். இயேசு இருக்க மாட்டார். அதுலதான் க்ரூவாலிட்டி, கொடுமை, அன்பு இருக்காது, இரக்கம் இருக்காது, நல்ல பண்பு இருக்காது, தெய்வீக சுபாவம் இருக்காது, செல்ஃபிஷ்னஸ், எல்லா விதமான ஈவிலும் அதுல இருக்கும். பக்தியும் இருக்கும். That is highly dangerous. வாசிக்க வேண்டாம், அதுல பார்க்கணும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Hallelujah. God is love. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அந்த மேலான அன்பு, ஹல்லேலூயா, களங்கமற்ற அன்பு, மாறாத அன்பு, ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அந்த அன்பாகவே இருக்கிற தெய்வம், in return what does he want from you? Your unadulterated love, your undivided love, your complete love. Amen. Hallelujah. அந்த அன்பாகவே இருக்கிற தெய்வம் உன்னிடத்துல ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை, கலப்படமில்லாத உன்னுடைய தூய்மையான அன்பை எதிர்பார்க்கிறார். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காத உன்னுடைய அன்பை எதிர்பார்க்கிறார். உன்னுடைய முழு அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கிறோம் அல்லவா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. பிரதான கற்பனை என்னவென்றால், பிரதான கற்பனை யாருக்கு சொல்றார்? வாசிங்க வேண்டாம், மார்க்கு சுவிசேஷமே அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா. அதோட கூட இன்னொன்று சொல்ல போறார், அப்புறம் நான் சொல்றேன். முழு இதயத்தோடு பாடும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். எப்படி பண்ணக்கூடும் என்பதை நாம் பிரசங்கம் பார்த்தாலே புரிந்துவிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கவனிங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரத்தில் 16வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் அவர் இந்த வேகத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 22வது வசனம் 1 Corinthians 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் அவருக்கு அப்படியே ஆதங்கம் தாங்க முடியல. ஊழியக்காரர் சொல்ல, இவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை, எவ்வளவு உனக்காக தன்னையே தியாகம் பண்ண தெய்வத்தை ஒருத்த அன்பு கூறலன்னா அவன் சபிக்கப்பட்டவன் தானே. அவன் சாபம் போடல. இயேசு இல்லைன்னா அங்க என்னதான் வரும்? ஹல்லேலூயா. இயேசு இருதயத்துல நிரம்பி இல்லைன்னா, இயேசு பேரை வச்சுக்கிட்டு, இயேசு வாயில வச்சுக்கிட்டு இல்ல, இயேசு இருதயத்தின் ஆழத்தில. ஆமென். ஹல்லேலூயா. ஆழமாகவே போக வேண்டும். என்னில் அன்பா இருக்கிறாயா, என்னில் அன்பா இருக்கிறாயா, என்னில் அன்பா இருக்கிறாயா? ஆழமாக அந்த அன்பு வேறொன்று இருக்க வேண்டும். அதனால அப்போஸ்தலன் பவுல் இவ்வளவு அன்புள்ள, அவரால் சொல்லவே விவரிக்க முடியல, அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவன் சாபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்படி என்றால் இயேசுவினிடத்தில் அன்பு இல்லாமல் நீ கிறிஸ்தவனா இருந்தா நீ சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். If there is no love for God, love for Jesus in your heart, such person is an accursed person. தேவன் பேரில் உனக்கு அன்பு இல்லாமல் இருந்தா நீங்களே யோசித்து பாருங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. சபிக்கப்பட்டவன் சொன்னபோதுதான் அப்படின்னு ஒரு உணர்வு வருது உங்களுக்குள்ள. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, நீங்க அநேக உணர்வு அடைகிறீங்க, புத்தி தெளிவுது, பஞ்சனையிலிருந்து கொஞ்சம் விழிப்பு அடைகிறீங்க. அவரிடத்துல அன்பு பரிமாற்றங்களை செய்கிறவர் தான். Hallelujah, glory to God. Oh, he is blessed.
அன்பு பரிமாற்றங்களை செய்கிறவன் சரி நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தி கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்கிறான். அன்பு பரிமாற்றம், நீ ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தணும், ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. இந்த பரிமாற்றங்கள் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பரிமாற்றங்கள் இல்லாமல் ஆண்டவரிடத்துல தா 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 தான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அதே போல சபிக்கப்பட்டவங்க வேற யாரும் கிடையாது. எதிர்பார்க்கிறது வெறும் கொடுக்கறதுக்கு தான் அவரு. திரும்ப நான் என்ன கொடுக்கணும்னே நிறைய பேர் யோசிக்கிறது அவருக்கு. ஹல்லேலூயா. மூலமாக ஆவியானவர் சபைகளுக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? 2 எபேசு சபைக்கு எழுதும்போது, ஹல்லேலூயா, glory to God. எபேசு சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை இருக்கு? என்றாலும் என்ன அர்த்தம்? நீ எல்லாம் செய்யற சரிதான். என்ன செய்யற? 2வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசம் ரொம்ப எஃபர்ட் எடுக்கிற எனக்காக, உன் பொறுமை அறிந்திருக்கிறேன், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிற அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர் இல்லாதவர்கள் தங்களை ஊழியக்காரன் சொல்லி ஏமாத்துறத நீ சோதித்து அவங்க பொய்யர் என்று கண்டறிகிறார். அதையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிற, எல்லாத்தையும் சகிக்கிற, அதையும் நான் அறிந்திருக்கிறேன். பொறுமையா இருக்கிற, அதையும் நான் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாம பிரயாசப்படுகிற, அதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாம் செய்தாலும் இவ்வளவுதான் செய்தாலும் எனக்கு வேண்டியது அன்பு தானே. கர்த்தருக்காக சொல்லுவாங்க, நாங்கள் எதுக்குங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? எங்கள் பிள்ளைங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு உழைச்சி பணத்தை சம்பாதிக்க என்ன பிரயோஜனம்? வாட் டு தே ரியலி நீட்? உங்களோட அன்பு தானே பிள்ளைங்களுக்கு தேவை, பணமா தேவை. We also the reflection of that God's love towards, first of all, your children and your family, and to others. நான் அப்புறம் பேசுறேன். ஆகினாலே கவனிக்கணும். ஹல்லேலூயா, glory to God. தேவ அன்பு. எல்லாம் நீ செய்தாலும் சொல்ற, ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்தாலும் எனக்கு வேண்டியது ஊழியம் இல்லை, உன்னுடைய அன்பு தான். Amen. I don't want you to be very busy in my ministry. I want you to be always available in my presence. Hallelujah. அவருக்கு தேவையெல்லாம் ஆண்டவருக்காக நான் இத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தேன், இவ்வளோ களைச்சி போய் அப்படியே என்னை எக்ஸாஸ்ட் பண்ணி ஊழியம் செய்தேன், அதை கேட்கல. அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய அன்பை தியானிச்சு அவருக்கு என் அன்பை நான் கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோட சஞ்சரித்து, தேவனோட நடந்து, தேவனோட தனிப்பட்ட விதத்தில் உன்னோட உறவை பலப்படுத்திக்கொள். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான், அவன் காணப்படாமல் போனான். அப்படிப்பட்டவர்கள் தாங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஏன் எப்பமா அவர்கிட்ட அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தா, அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தா, வரும்போது கப் இருப்பது சக்ஷன் மாதிரி அப்படி இழுத்து. Hallelujah. Hallelujah. So, what is so very important in your Christian life? To love Him. To love Him. I love Him better every day, every day. I love Him better every day, every day. Close my side, I love Him better every day, every day. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். நான் அவர் அண்டையில் நித்தம் தங்கியிருப்பேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன்.
அப்பாடா வருமே பாடு. When you start loving him, நான் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட போது என்னன்னே எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கடை நிறைய காரியங்கள் நடந்துச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் எனக்குள்ள நடந்து கொண்டே இருக்குது. இயேசுவை நேசிக்க ஆரம்பித்த உடனேயே என் கையில் பல வேதத்தை வாசிக்கும் நான் பிள்ளைகளுக்கு கூட சொன்னேன். மாவுக்கு சுவிசேஷத்தை உட்கார்ந்து ஓப்பன் டெரஸில் போய் வாசிக்க போகிறேன். 1ஆம் அதிகாரத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஸ்ட்ரெச் படிக்கணும் படிக்கல, என்னால் வைக்கவே முடியல, வேதத்தை வைக்கவே முடியல. அப்போ இப்போ வைக்கணும்னா தனிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு 3 அதிகாரம் 5 அதிகாரம் படிச்சுட்டு வச்சிடணும். அப்போ அந்த ஆதியில் இந்த அன்பு குறைஞ்சிருக்குல்ல. ஹல்லேலூயா. 14 அதிகாரத்தை சும்மா வாசிக்கல, அதிகாரம் வாசிக்கிற கனவெல்லாம் கலங்கி கண்ணீர் என்னத்துக்கு அழுகவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இருதயம் நொறுவி கண்ணீர் வழுதிக்கிட்டே இருக்குது. தரையாக தண்ணீர் கொட்டுது, கண்ணீர் கொட்டுது. பாட்டுக்கு வாசிக்கிட்டே இருக்கேன் 16ஆவது அதிகாரம் படிக்கிற கதைகளை வாசிக்கும் போது அவர் எப்படியாக ஒரு இந்து மதத்திலிருந்து இப்படி தீவிரமாக கத்தருக்காக எவ்வளோ தீவிரவாதியாக கத்தர் மேல் உள்ள எவ்வளோ அன்பினால இப்படி இருக்காது. நம்ம கிறிஸ்தவ குடும்பம் என்று இதில் வளர்க்கப்பட்டு இப்படி இருக்கிறோம். இப்படியெல்லாம் கேள்விகள். இயேசுவின் மேலுள்ள அன்பை அதிகம் அதிகரிச்சு பயங்கர வைராக்கியம். அதுக்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கொஞ்ச நாள் சின்ன ஒரு ட்ரைனிங். அப்போதான் ரட்சிக்கப்பட்ட புதிது ஒரு சில மாதங்களுக்குள்ளாக. இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஆண்டவர் மேல அன்புனால பாருங்க, அது ஆதியில் உள்ள அன்புக்கு இப்போதுக்கு சொல்றேன். ஆண்டவர் மேல உள்ள அன்புனால இதயம் பொங்கிட்டே இருக்கும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. போயம்ஸா வரும். வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது வேலை செய்ய மாட்டீங்களான்னு கேட்காது, திடீர்னு வரும். எழுதி வச்சுட்டு அப்புறம் வேலை செய்யும். அதுக்கு பிறகு அதை பிரிண்ட் பண்ணும்போது பாட்டாக வரும். ஏன்னா இருதயம் ஃபுல்லாக அவருக்குனே இருக்கிறதுனால பாட்டாக வரும். பாடலாம் எழுதி பாடல் எழுதி. அப்புறம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் செய்தியாக வரும். செய்தியாக டைரியில் எழுதி ரட்சிக்கப்பட்ட உடனே 85 ரட்சிக்கப்பட்டு ஒரு சில காலங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு வந்துட்டா யூ வில் பி காலம் உள்ளத்தை அவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். நீ செயல்படுத்திக்கிட்டே இருப்ப. ஹல்லேலூயா. என்ன ஆச்சு அப்புறம் கேட்குறீங்களா? கதை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட். இப்படி அன்பு நிரப்பி தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டு அதுக்கு பிறகு கத்தர் மேல உள்ள வாஞ்சை, இன்னுமா அதை கேட்கணும் இதை கேட்கணும், கத்தருடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சை, கத்தருடைய சமூகத்தை நாடுகிறதுல வாஞ்சை. அப்போ தேவாலயத்துக்கு போகணும், சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லி சபைக்கு போக ஆரம்பித்து பார்த்தான். கத்தர் மேல விட்டா சும்மா பயங்கர ஸ்பீடில் போயிடும் போல இருக்கு. ஃபெலோஷிப் கத்தருடைய ஐக்கியம் வேண்டும். எங்கள் ஊழியக்காரர் வீட்டுக்கு போவோம். அங்கே போனால் கதையாக பேசிட்டு இருப்பாங்க. பார்த்து அவமா இருக்கும். ஜோம் பண்ணணும். ராங் டெசிஷன்ஸ் அதெல்லாம். அதுக்கு பிறகு சரி ஊழியக்காரர் படுக்க போகும்போது அவங்களுக்கு உடம்பு அமுக்கி கால் அமுக்கி பாதி தூக்கம் டயர்டாக தூக்கமாக மயக்கமாக. அதுக்கு பிறகு அங்கே போய் படிச்சு நடுராத்திரியில் வாஞ்சியாக எழுந்துச்சோம்னா அங்கே இப்போ என்ன பண்ணுறேன் அவங்க டாக்டர் என்ன பண்ணுறேன் நடுக்கமாக அது ரொம்ப திருட்டுத்தனமாக செவிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்து விடியற் காலையில் எழுதிச்சோம்னா அவங்க கேட்பாங்க எதுக்கு சோம் என்ன பண்ணுறேன்? டிஸ்டர்பன்ஸ். வேற எங்கேயுமே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இங்கே நீங்கள் ஏன் ஜோம் பண்ணலன்னு உங்களை கேட்கும். இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எதிர்ப்பு, ஜபத்துக்கு எதிர்ப்பு. அதற்கு பிறகு சரி அங்கிருந்து அதை அப்படின்ட்டு வீட்டில் வந்து இங்கே ஜெபிக்கலாம் அப்படி என்று சொல்லி வீட்டில் வந்து ஜெபம் பண்ணால் நேராக கம்ப்ளைண்ட் போயிடுச்சு சர்ச்சு. பாப்பா கதவை மூடி ஜெபம் பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த ரூமில் போய் ஒன்றுமே எடுக்க முடியல. சரி அதுவும் பரவாயில்ல. வேதத்தை வாசித்து காலையில் வேகமாக வாசிச்சுட்டு பஸ்ஸில் போகும்போது பைபிள் வாசிச்சுட்டு போகிறது. திரும்ப வரும்போது பைபிள் வாசிச்சுட்டு யாராவது கிடைக்கணும் சுவிசேஷம் சொல்லணுமே பக்கத்தில் இருக்க யாருக்காவது சொல்லாமல் பஸ்ஸில் இறங்குறது கிடையாது. ஆட்டோவில் ஏறின ஆட்டோக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இறங்குறது கிடையாது.
கையில் டிராக்ஸ் வச்சிருக்க ஆட்டோக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லாம டிராக்ஸ் கொடுக்காம இறங்குறது கிடையாது. அதுக்கு பிறகு சாயங்காலம் பஸ்ல வரும்போது வேதத்தை வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ணிக்கொண்டே டயர்டா இருக்கும். நின்றுட்டு இருந்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், உட்கார இடம் கிடைத்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், வீட்டுக்கு வந்து இறங்க வரைக்கும் ஜெபம் தான் இறுதி. ஏன்னா நான் கனெக்ஷன், கர்த்தர் மேல் உள்ள கனெக்ஷன், ஜெபம் ஜெபம் ஜெபம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி நான் வரும்போது தான் க்ளோரியஸ் மினிஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி செய்வதெல்லாம் தெரியாது, க்ளோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பளிச்சுன்னு ஆவியில் எழுதப்பட்டு சாயங்காலத்தில். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தா அப்படின்னா சாயங்காலத்தில் ஒரு சகோதரியன் கூட வந்து அதை அப்படியே ரட்சிப்புக்குள்ள நடந்தது. அன்பு இருந்தா யூ வில் பி ப்ரொடக்டிவ் பர்சன், பலன் கொடுப்பாய், கர்த்தருக்காக கனி கொடுப்பாய். கிறிஸ்துவின் அன்பு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே ரூம்குள்ளே போய் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க ஹாலில். நான் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திச்சோம், ஜெபம் ஜெபம் ஜெபம். கர்த்தர் நல்ல தரிசனங்கள் ஏதாவது கொடுப்பா, ஏதாவது வெளிப்பாடுகளை கொடுப்பா. வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அங்கே எனக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியும், ஒரே விசுவாசா வந்து ஐயோ ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு காமிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மறந்துச்சு. அதெல்லாம் அநேகர் கேட்க ஆரம்பித்தாங்க, we can see Christ, we can see Christ, why your face is so shining. எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, அதோட வேல்யூவும் தெரியும், இப்படியெல்லாம் எதிர்ப்புகள் இருக்கணும் தெரியாது. அப்படி போட்ட உடனே வேலை 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 வேலையை போட்டு ஒடுக்கினான். காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் வேலை. இப்படி படிப்படியா என்னுடைய கிறிஸ்துவ அதாவது ஜெப ஜீவியத்தை நசுக்கி பார்த்தோம். வேத வாசிப்பு நசுக்கப்பட்டது. கர்த்தரோடு உள்ள காரியங்கள் வைத்தியம் வேலை வேலையின் காரியங்கள் அதிகமாக. சரி, அப்படியும் வேலைக்கு போனாலும் ஒரு சின்ன காலையில் நல்லா செபிச்சு வேத வாசித்து தான் வேலைக்கு போகிறது. அங்கே போன பிறகும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வேதத்தை சங்கீதங்கள் 2 சங்கீதத்தை வாசிச்சுட்டு தான் வேலையாகும். மத்தியானமும் செபித்து ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்து தான் மத்தியான வேலையை ஆரம்பிப்பேன். சாயங்காலமும் செபித்து தான் வேலை ஸ்தலத்திலிருந்து புறப்படுவேன். After our prayers, please ask them to see. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் அன்பு எந்த அளவுக்கு உனக்குள்ள இருக்குன்னு பார்த்தியா? இவ்வளவு நெருக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரத்தில் நிற்கிறோம்னா அந்த வேர் ஆழமா போனதுதான் காரணம். இயேசு மேலுள்ள அன்பு என்கிற வேர் ஆழமா போனதுனால தான் எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்து விசாசு நசுக்க பார்த்தாலும் அந்த அன்பை ஒரு காரியமும் நசுக்க முடியும். உபவாசம் அன்பின் ஊழியக்காரர்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைச்சது. சரி, போய் செய்யலாம். உபவாசம் எடுக்க முடியாது. எதுக்கு உபவாசம் எடுக்க? பவருக்காக எடுக்கிறியா? உபவாசம் எடுக்கக்கூடாது. உபவாசம் எடுக்கிறதுக்கு தடை. எனக்கு போதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததை அவர்கள் பலனை தரும். பயங்கர பெரிய வசனம் தான் வரும். சாக தான் கர்த்தருக்காக பலன் கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆவேசம். நான் சொன்னேன், பவருக்காக நான் உபவாசிக்கல, ஆண்டவருடைய ஐக்கியத்துக்காக நான் உபவாசிக்கிறேன். I don't want any power or to become famous. No, that's not my motive. That's not my goal. I want to be faithful. I want to have communion with God. I want to be one with God. ஆசையாக இருக்கணும், 40 நாள் இருக்கணும். அப்படி வேலைன்னு போனால் கூட பார்ப்பேன். ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருந்தால் ஒரு நாள் லீவை போட்டு அந்த நாளில் என்ன நான் கர்த்தருக்குள்ளே தேற்றிக் கொள்வதற்கு உபவாசித்து அந்த நாளில் என்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்கும். அந்த நாள்லேயும் காலையில் ஆராதனை உபவாசம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு சாப்பிடலாம். அந்த நாளும் உபவாசம். காலையில் ஆராதனை போயிட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் 89 பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து 89 என்னோட வேலை செய்தவர்களுடைய வீடுகளில் போய் பிரசங்கம் கூட்டங்களை ஆரம்பித்து அந்த பிரசங்கம் பண்ண முடித்து 6:30 மணிக்கு முடியும். வேகமாக விடுவேன். ஏன்னா சாயங்காலம் ஏன் ஆராதனைக்கு வரலன்னு கேட்போம். அது மாத்திரமில்லை, சாயங்காலம் ஆராதனை கலந்து கொள்ள வாஞ்சை. வேகமாக ஓடி வந்து சாயங்காலம் ஆராதனையில் உபவாசத்தோடு ஆராதனையில் கலந்து கொண்டு பின்ன வீட்டுக்கு போய் தான் சாப்பாடே உள்ள
உம்மீது கொண்ட நேசம் அக்னி ஜுவாலை அன்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்னி ஜுவாலை அன்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. எங்க போனாலும் எதிர்ப்பு, எதை பார்த்தாலும் எதிர்ப்பு, யாரை பார்த்தாலும் என்ன மேல போறாங்க. என்ன இருக்கு என்கிட்ட போறாம இருக்கு? இயேசு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஆக மொத்தம் கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த அன்பை அவிச்சு போடுறதுக்கு பிசாசு எல்லா விதத்திலும் போராடினான். இன்னும் போராட பார்க்கிறான். விலையினத்தை கொடுத்து, சோர்வை கொடுத்து, இப்போ வயசாக விலையினம், சோர்வு, பலவிதமான நெருக்கங்கள். இன்னைக்கு அருமையான தேவனுடைய தேவன் மேல் உள்ள உன்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது? எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒருவேளை தவறான விதத்தில் இதுவரைக்கும் இயேசுவை தேடிந்தால் இன்றைக்கு அதை புதுப்பித்துக் கொண்டு உன்னை சரியான விதத்தில் தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் பேருள்ள அன்பை குறித்து நான் பேசுவதற்கு முன்பாக தேவனுக்கும் நமக்கும் இடையில் வரத்தக்கதான 2 காரியங்களை, 3 விதமான அன்பு. தேவன் பேரில் உள்ள அன்பு, 2வது சுய அன்பு, செல்ஃப் லவ், உலகத்தின் மேலுள்ள அன்பு. அது பொல்லாத பேய்த்தனத்தின் அன்பு. சுய அன்புல நம்ம பார்த்தோம் மார்க்கு சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல 30ஆம் வசனத்துல பார்த்தோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவதை குறித்து இயேசு சொல்லுகிறார். 31ஆவது வசனத்துல இயேசு சொல்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல. அப்படின்னா இயேசுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்க மேல உள்ள அன்பு இருக்கு. ஹல்லேலூயா. Love your neighbor as you love yourself. எல்லாருக்கும் தங்க மேல ஒரு அன்பு இருக்கத்தான் செய்யுது என்று அறிந்துதான் இயேசு சொல்றாரு. உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதை மூலவே மற்றவங்களை நேசி. தேவனை நேசிக்கிறேன் என்றால் அர்த்தம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனை நேசிக்க விடாதபடிக்கு அங்கே நம்மை சுய நேசம், சுயத்தின் மேலுள்ள அன்பு நமக்குள்ளே தலைவரிச்சாடு. கடைசி காலத்தின் அறிகுறி என்ன? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மனுஷர் தற்பிரியராயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய், தற்பிரியராய், lovers of themselves. ஹல்லேலூயா. எனக்கு எதிரையோ பார்த்த ஒருத்தர் படம் எடுத்துட்டு போடுறாங்க. இப்போ என்னவோ செல்ஃபி மூஞ்சி முகக்கட்ட இருக்கிறது தானே அங்கே வரும். அது என்ன செல்ஃபி வேறு? ஹல்லேலூயா. தாங்களே எடுத்த அழகு பார்த்துக்க. ஹல்லேலூயா. செல்ஃபி தன்னுடையதையே தேடும். அதற்காகத்தான் இயேசுவை தேடும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில், ஆங்கிலத்தில் சரியா இருக்கும், நன்றாக இருக்கும். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆங்கிலத்தில் முதல்ல வாசிங்க. But if you have bitter envy, and self-seeking, and in your what? hearts, Self-seeking. Hallelujah. Bitter envy and self-seeking. தமிழ்ல என்ன இருக்கு? கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் என்று இருக்கு. செல்ஃப்-சீக்கிங். ஆங்கிலத்தில் தெளிவா இருக்கு. ரோமரின் புஸ்தகத்துல கூட இந்த இடத்துல இருக்காது. வாசிங்க 2ஆம் அதிகாரம். செல்ஃப்-சீக்கிங். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கோ ஒக்கிற கோபம். Those who are self-seeking and do not obey the truth. And do not obey the truth. Self-seeking, do not obey the truth. Hallelujah. Self-seeking. So எனக்கு
And the suyam, self-seeking leads to what? The wrath of God. ஏன்னா தேவன் மேல அன்பு இல்லை. யாக்கோபின் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏன் the self is so evil? Why is it so evil? If you have bitter envy and self-seeking, do not boast about it. But what should you do? Boast and lie against the truth. This wisdom does not descend from above, but is earthly, sensual, demonic. Hello? Self-seeking is what? Demonic. Who is behind the self-seeking? Demons are there. Amen. அந்த சுயத்துக்கான காரியங்களை தேடுகிறது. இப்படிப்பட்ட ஞானம் வேதம் சொல்லுகிறது. சுயத்துக்கான காரியங்களை தேடுகிறதுனால தான் கசப்பு, விரோதம். இதை குறித்து நீ பெருமை பாராட்டாதே, பொய் சொல்லாதே. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வராமல் அது ஜென்ம சுபாவத்துக்குரியது, அது பேய்த்தனத்துக்குரியது. ஆமென். அது லௌகீக சம்பந்தமானது. ஆமென். இப்படிப்பட்ட ஞானம் ரொம்ப ஞானமா எனக்கு காரியங்கள் எல்லாம் தேடும் ஞானம் அல்ல. அது இருக்கிறதுலே பைத்தியக்காரத்தம். ஹல்லேலூயா. நமக்கு தேவையானது அவர் கொடுப்பார். ஆனா செல்ஃப் சீக்கிங், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், எப்படி பிசாசு டைவர்ட் பண்றான் பாத்தீங்களா ரூட்டை? இயேசு வேணும், இயேசுதான் எனக்கு வேண்டும் என்றதை விட்டு அங்க என்ன வந்துருச்சு? ஹலோ, சுயம் சாதாரணதல்ல, இட் இஸ் டிமானிக். சுயத்தை என்கரேஜ் பண்ண, உன்னுடைய செல்ஃபை என்கரேஜ் பண்ண, செல்ஃபியா செல்ஃபை போட்டு அட்டி சிலுவையில், சுயத்தை சிலுவையில் அட, சுயத்தை சாகடி, அப்பதான் இயேசுவை நேசிக்க முடியும். ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். அதனால் சாத்தான ஓட ஓட விரட்டுவேன், அவன் சேனைகளை அடியோடு அகற்றுவேன். உன்னை நேசிச்சா ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் கொடுமைக்காரல்ல, பிசாசுக்கு தேவை. தன்னை நேசிக்கிறவன் ஒருத்தன் இருந்தால் அவன் பின்னாடி ஒளிந்து கொள்வான், அவனை ஆட்டி படைப்பான். பொம்மை மாதிரி பிசாசு, இதை செய், அதை செய், அதை வாங்கு, இதை வாங்கு, இப்படி போ, அப்படி போ, அப்படி போ. கத்தரை விட்டு உன்னை எவ்வளோ வெளியே கொண்டு போகணுமோ வெளியே கொண்டு போ. அதனால்தான் சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம், உன்னை வெறுத்து விட்டால் ஜீவியம் செய்திடலாம். அப்பதான் தேவனை நேசிக்க நமக்கு இடம் உண்டாயிருக்கும். Hallelujah. There will be room in us to love God to the fullest. Amen. முழுமையா ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அப்பதான் இடம் உண்டாகும். அந்த சுய மயக்கம், சுய அன்பு, அது பொல்லாதது. சுலமித்தி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தாய். என் சகோதரர்களோட ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தேன். வெயில் என் மேல் பட்டது, நான் கருப்பா இருக்கிறேன். எல்லாம் பாட்டு பாட்டேன். குப்பையில் இருந்த, தூசியில் இருந்த, ரோட்டு தூசி, ரோட்டு குப்பையில தூசியில நடந்துகிட்டு இருந்த உன்னை தூக்கி எடுத்து உன்னை ரட்சித்து, என் உத்தமியே, என் புறாவே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, கண்மலையில் வெடிப்புல தங்குற என் புறாவே அப்படின்னு நேசத்தெல்லாம் பொழுந்த உடனே பெருமை, அகந்த, கெருவம், ஆணவம், எல்லா பொல்லாப்புகளும். என் நேச கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டே என் கால்களை கழுவினே. எப்படி அழுக்காப்பேன்? குப்பையில தானே இருந்துச்சு அந்த கால், அழுக்காதானே இருந்த, பேய் பிசாசனுடைய குடியிருப்பா தானே இருந்த. உன்னை இரக்கத்தினால ரத்தத்தினால கழுவின. நான் தான் பேசினேன், அவர் இப்படி பேச மாட்டேன். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினால, அவருடைய ரத்தத்தினால உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நீதிமான் தேவ நீதியால் உன்னை நிறைத்து
உன்னை மேன்மைப்படுத்தி உன்னதங்களில் அவரோட கூட உட்கார செய்தார். இப்ப சுய மயக்கம். என் கால்களை கழுவினேன், என் கால்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேன்? ஹஸ்தத்தை கழட்டினேன், எப்படி திரும்ப உடுப்பேன்? சோம்பேறி, சுகபோகத்தை விரும்புது, கத்தருக்கு சாக்கு போக்கு சொல்லுது. ஓ, கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்டேன், நான் மயக்கத்துல இருக்கிறேன். என்ன மயக்கம்? சுய மயக்கம். பிசாசு ஊசி போடுறோம். உன்னை போல இருக்குமா, உன்னை போல வருமா, உன்னை போல அழகு யார் உண்டு, உன்னை போல புத்திசாலி யார் உண்டு, உன்னை போல உன்னை போல உன்னை போல உன்னை போல. எப்பவுமே அதான் சொல்றேன், எப்பவுமே never admire yourself. That's a dangerous path. Hallelujah. அடிக்கடி இந்த கண்ணாடியை பார்க்கறது, எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. இந்த கண்ணாடி பார்க்குற பழக்கம், இப்படி திரும்பிக்கிற பழக்கம் அதெல்லாம் விட்டுணும். சாப்பிடணும் சொன்னா வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமான உயர்ந்த பர்வதங்களில் வீற்றிருப்பேன், தேவதூதர்கள் ஆராதனை கூடத்தில் இருப்பேன், உன்னதமான கொப்பாவேன், எவையன் ஆவேன், நான் தாழ தள்ளப்பட்டான். சுயத்துக்காக நீ வாழ்ந்தாய் என்றால் என்றைக்கோ விழுந்து போனாய், என்றைக்கோ தள்ளப்பட்டு பிசாசு தன்னோடு கூட உன்னை விழுகைக்குள்ளாக்கி இருக்கிறான். Already fallen if you are a self-seeking person. God seeking இல்லாம self seeking இருந்தா you are a fallen person. You have a fallen nature in you. அதனாலதான் பார்த்தா அவன் விழுந்து போனது பத்தாதுன்னு ஆதாம் ஏவாளுக்குள்ள பூந்தான். ஆண்டவருக்கும் மனுஷ ஜாதிக்கும் உள்ள உறவுக்கு நடுவில் பூந்தான். பிரித்து தரணும். அதப்பார் இதப்பார், நீ தேவனை போல மாறுவாய், அதை புசிக்கும் நாளே சாகவே சாக மாட்டாய், நீ தேவனை போல மாறுவாய். ப்ரொமோஷன் கொடுக்கணும். அப்பாவே சாத்தாவே ப்ரொமோஷன் வேணும். நீ கொடுக்குற ப்ரொமோஷன் குப்பை தொட்டி. உனக்கே நரகெல்லாம் கெரி, நீ எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறியா, எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறியா, எனக்கு உயர்வை கொடுக்குறியா? அப்பாவே சாத்தாவே. ஹல்லேலூயா. எல்லாம் தரேன், என் கண்ணே மணியன்னு சொல்லுவான், தாலாட்டு பாடுவான். குப்பையில கொண்டு கொடுத்த பிறகு அவனுக்கு நீ உன்னை சரண்டர் பண்ண பிறகு உன்னை குப்பை தொட்டியில கொண்டு போகணும். அதுதான் சாத்தானுடைய அன்பு. ஆமென். பிசாசுனுடைய அன்பு நயவசனிப்பா பேசுறான், அன்பா இருப்பதை போல பேசுறான். ஏவாள் இடத்துல நீங்கள் சாகவே சாப்பிடுவே, எங்கள் தெய்வங்களை போல மாறுவீர்கள் என்று தேவன் அறிவார். பாய்சன் பண்ணிட்டான், சுயத்தை எழுப்பி விட்டான். வேக்காத், உனக்குள்ள இருக்க சுயம் எழுபட்டும். சுயம் எழுவுது, அவள் கண்கள் திறக்கப்படுது. அந்த பழத்தை பார்க்கிறா, இப்போ சுயம் பேசுது. புசிப்புக்கு ஏற்றது, பார்வைக்கு என்னது இன்பமா இருக்கு, புத்தியை தெளிக்கிறதா இருக்கு. இச்சையை தூண்டுறான். சுய இச்சிக்கிறதெல்லாம் வேணும் வேண்டாம். சுய இச்சிக்கிறதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சு கிறிஸ்துவனுடையவர்கள் அவருடைய ஆசையும் அந்த இச்சைகளையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள். பிகாஸ் they are not healthy. Lust is not healthy. Lust is not from God. ஆமென். இச்சை தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது பிசாசினிடத்திலிருந்து. அவன் தான் இச்சிக்கிறவன். இச்சிக்கிறது ஒன்றையும் வேண்டும் என்று பார்த்து எது இச்சை வருதோ அதை கண்டிப்பா வேண்டாம் என்று சொல்ல ஜாக்கிரதையா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குறவர். He will give the desire and the full desire and the strength to fulfill the desire. வேதம் சொல்லுகிறது அல்லவா, யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. உன் சுய இச்சையினாலே நீ இழுக்கப்படுகிறாய், அதுக்கப்புறம் சிக்கப்படுகிறாய், அதுக்கப்புறம் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறாய். ஆமென். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை ஆக்ஷன்ல வரும், பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இததான் தேவ பிள்ளைய உன் சுயத்தை சாகடித்தார் இச்சைக்கு. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20. ஆயினும் பிழைத்திருக்க, இனி நான் அல்ல,
நானுமே உங்க டாபிக்ல பாருங்க, உங்க பேச்சுவார்த்தையில ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை நான் வருது. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இன்னும் அதிகமாய் சொல்கிறார் கலாத்தியர் 6:14, இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு உலகம் சிலுவையில் அறைந்திருக்கு. நான் உலகத்தை என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா it is dead. It has no life to give me anything. ஹல்லேலூயா. நான் உலகத்தை அனுபவிக்கலாமா அப்படின்னா என் பார்வையில் அந்த உலகம் செத்து போனதா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணுமே இல்லையே. ஆமென். உலகம் என்ன பார்க்குது? இவனை விழிக்கலாமா, இவளுக்குள்ள பூந்துடலாமா பார்த்தா I am already dead to the world. செத்து போன மட்டும் ஏதாவது உணர்ச்சி இருக்குமா, உணர்வு இருக்குமா? ஒண்ணுமே இல்லை, ரியாக்ஷனே இல்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உடனே ஆசை வருதா, இச்சையாகுதா, சவம் பண்ணிப்பாரு, அது வேப்பர் மாதிரி பறந்து போடும். என்ன போச்சு அந்த ஆசை எல்லாம்? ஹல்லேலூயா. எதையும் ஒன்று அப்படியே avaricious and don't covet anything, don't lust after anything. சுய இச்சை, தன்னை பற்றின இச்சை. எனக்கு வேணும், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும், எனக்கு. அருமையான தேவன் பிள்ளை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன். நீ ரட்சிக்கப்பட்ட பின்னாடி எப்படி இருக்க? பின்பற்றி வரவர்களும் நான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்றால் அர்த்தம். அப்போதான் அவனால் என்னை முழுமையாக நேசிக்க முடியும், என்னை கண்டடைய முடியும். சொன்னார்கள், முதன்மையா இருக்கவர்கள் நான் கடைசியா இருந்தேன், எவனுக்காவது நிஜமான இருக்கணும், நான் வேலைக்காரனா இருந்த பரவாயில்ல, இயேசுவை கண்டடைஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. அப்படிதாங்க நாங்களும் பிராக்டிக்கலா யாரும் சொல்லிக் கொடுக்கல. nobody forced it on us. we opted. இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தேவ பிள்ளைகளே, இந்த சுயத்தை குறித்து அறிந்து கொள். சுய அன்பு வேண்டவே. மூன்றாவது என்ன சொன்ன? உலக அன்பு. உலக அன்பு என்ன வாசியும்? 1 யோவான் 2:15, 15, 16, 17 வசனங்கள்ல பார்ப்போம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்க. இயேசு மேல அன்பு செலுத்தணும்னா இப்ப என்ன வருது? சுய அன்பு இல்லை, இப்ப என்ன அன்பு வந்துச்சு? உலக அன்பு. ஹல்லேலூயா. Love not the world, neither the things of the world. If you love the world, the love of the Father is not in you. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதவர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகம் என்றால் என்ன? பிளானட், எர்த், பூமி. ஹல்லேலூயா. உலகம் என்று சொன்னால் இந்த பூமியில் உள்ளவைகள், மனுஷர்கள். Can be men of the world, people of the world can be called as world. Hallelujah. உலகத்தில் உள்ள பொருட்கள், உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும், சூரியனுக்கு கீழே உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் உலகம்தான். ஆமென். இந்த உலகத்திலே அதனால்தான் உண்மையான பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, நாங்க இந்த உலகத்துல அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். We are strangers and sojourners in this world. We don't belong to this world. Hallelujah. ஆபிரகாம் போன்ற எல்லா முற்பிதாக்கள் சொன்னாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஆகையால் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாம் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. அவன் அந்த 1 யோவான்ல பார்க்கிறோம், உலகத்தில் அன்பு கூறாதே. என்ன இருக்கு உலகத்துல? கண்களின் இச்சை. என்ன இருக்கு? கண்களின் இச்சை முடிக்கலாம் முதல்ல. ஹல்லேலூயா. ஹலோ, கவனிங்க. என்ன இருக்கு உலகத்துல? கண்களின் இச்சை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த கண்ணு நல்லதுதான், ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும் அந்த கண் என்ன செய்யுது? இந்த கண்ணை இழுக்குது. ஹல்லேலூயா. இழுக்குதா? தேவன் பேரில் உனக்கு அன்பு சரியா இருக்குமா? போமோ சரி, வருமோ சரி, ஒரு கடை கூட இப்படி பார்த்துக்க முடியாது. ஏதாவது அட்ராக்டிவா பார்க்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஐயோ இதெல்லாம் பார்த்தா தீட்டாயிரும் அப்படிலாம் இல்லை, பார்க்கவே தோணாது. ஹல்லேலூயா. இந்த அன்பு இல்லாததுனால காக்கா மாதிரி கண்ணை ஊட்டி 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 ஊட்டப்பட்ட இச்சையெல்லாம் கண்ணுக்குள்ள வந்து
இயேசுவின் அதான் அந்த பரிசுத்தரே அந்த பாடலை எழுதும்போது பார்த்தோம். அந்த எழுது என் கண்களில் உம்மை பாதித்து விட்டார் என் அனுதின ஓட்டத்திலே நீரல்ல என்னை கவர்ந்தெடுக்க பாடல் எழுதும்போது பரிசு வாலிபர்கள் மனதில் வைத்துதான் எழுதுனேன். என்னுடைய வாலிப பருவத்தில் என்னுடைய அனுபவத்தை வைத்துதான் எழுதுனேன். வேலை ஸ்தலத்தில் யாராவது ஒரு ஹேண்ட்ஸமா அப்படி வந்துட்டு எல்லாம் அப்படியே அழுது வச்சுக்கேன்னு கொஞ்சம் கூட ஒண்ணுமே இதெல்லாம் அழிஞ்சு போற ஒரு உருவம். நத்திங் வாஸ், என் கண்களுக்கு எதுவுமே யாருமே அழகா தெரியல. ஏன்னா இயேசுவின் அழகுக்கு ஈடு இணை ஒண்ணுமே கிடையாது. முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். பாடிடுவே வாலிப பிள்ளைகள் விசேஷமா அவங்கள கண்களுக்கு காவல் வைக்கிறவன். எது அழகில்லை, பிசாசு அப்படி காண்பிக்கிறான், தோற்றம் தான். அவன் நீ அதை விழுந்த உடனே அதோட உண்மையான ரூபம் அப்பதான். நேசர் 1000-10,000 சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். அவருடைய அழகை ருசிக்கிறது, அவருடைய அழகை ரசிக்கிறதை விட்டுட்டு நீ இச்சையான அழிந்து போகிற கருவாட்டுக்கு உதவாத அந்த அழகு. காஞ்சி போனா கருவாட்டுக்கு இருக்கிற மரியாதை கூட அதுக்கு கிடையாது. இச்சை நாவி சாத்தானோட ஆவி கொடுக்கறாலும் அவன் கண்ணு என்னத்தை பார்க்குது? திருமணம் வாங்க பிறமுகம் பாராம அது பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். காரணம் என்ன? கண்களுக்கு இயேசுதான் அழகா இருக்கு. அதுக்கு ஒரு இடத்துல கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பாய்ஸ் கேர்ள்ஸ், உங்களோட கண்களில் இயேசுவின் அழகை நினைச்சிட்டீங்கன்னா உலக அழகு. ஹல்லேலூயா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்குணவே நாளெல்லாம் நினைவே சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே நோயாகிட உன் குரல் கேட்ட ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. யோபு சொல்றேன், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன்னா மற்ற ஸ்திரீகள் மேலே எப்படி நான் நோக்கம் வந்தேன். ஹல்லேலூயா. சிம்சோன் அபிஷேகம் பெற்றவன், நசரேயன் என்ற அழைப்பை பெற்றவன். அவன் மேல அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா பெலிஸ்திய தேசத்துக்கு போன போது சொல்றான், அந்த பெண் என் கண்களுக்கு இன்பமா இருந்தா, என் கண்களுக்கு அழகா இருந்தா. என் கண்களுக்கு நடந்தது என்ன? அவங்க அம்மா அப்பாவை கட்டாயப்படுத்தி கண்ணுக்கு அழகா இருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான். அதே பெலிஸ்தியர்கள் அவன் கண்ணை பிடுங்கி போட்டான். அவன் சத்ரு கண்ணுக்கு அழகா காண்பிக்கிறது எதுக்கு தெரியுமா? அவன் ஆவிக்குரிய கண்களை பிடுங்கி போடுவதற்கு. எத்தனை பேர் கேக்குறீங்க? ஆமென். உன் ஆவிக்குரிய கண்களை பிடுங்குவதற்காக உன் கண்களுக்கு அழகை விட்டுடுவான். எச்சரிக்கையா. பரலோக அழகு தெரியாது, இயேசுவின் அழகு தெரியாது.
குப்பையான அழிந்து போகிற வெந்து உருகக்கூடிய இந்த உலகத்தின் அழகை காண்பிக்கானே வஞ்சிக்கப்படாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக கண்களின் இச்சை, அடுத்து மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தில இச்சை தேவ பிள்ளைகள் நன்றா தெரிஞ்சுக்கணும். 3 காரியத்தை தினமும் சொல்லிச்சு. ஆண்டவரே கண்களின் இச்சைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், மாம்சத்தின் இச்சைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், ஜீவனத்தின் பெருமைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். இவைகளெல்லாம் என் சரீரத்திலே, என் ஆவியத்திலே, என் ஆவியிலே, சிந்தையில் ஏதாவதுபடிக்கு அழிக்கிறேன் இயேசு நாமத்திலே. என்னை சிலுவையில் அறைகிறேன், என்னை காத்துக்கொள்ளும் அப்பா. ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகம் எனக்குள்ளே வர முடியாது, நான் உலகத்துக்குள்ளே போக முடியாது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அவன் உலகத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அப்படியே பரிதாபமா இருக்கணுமா? அண்டர் பிரிவிலேஜ்டா இருக்கு. 1 கொரிந்தியர் 7:31 இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. ஹல்லேலூயா. தகாத விதமா உலகத்தை அனுபவிக்காத. Don't enjoy the world in a wrong way, but in a proper way. Don't misuse it. Amen. If you misuse it, then it is in the hands of Satan. If you use it, in the hands of God. Amen. In a proper way. And those who use this word as not misusing it. As not misusing it. For the form of this word is passing away. உலகம் வேஷம் கடந்து போகுதப்பா. ஏமாத்துறது அதுக்கே நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கு. நீ ஏன் அதை நம்பி போற? ஹல்லேலூயா. தகாத விதமா யூஸ் பண்ணாத. உலகத்தை எந்த லெவல்ல கர்த்தருக்காக யூஸ் பண்ணு. அவன் கர்த்தரோட மகிமைக்காக வாழு, பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழு இந்த பூமியிலே. ஆமென். ஹல்லேலூயா. உலக இச்சை அனதோக்கே உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை சிநேகித்தா தேவனை சிநேகிக்க முடியாது, தேவனை சிநேகித்தால் உலகத்தை சிநேகிக்க முடியாது. ஆமென். They are contrary to each other. Neutral, no chance. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒரு நாள் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை. அடுத்தது கண்களின் இச்சை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தில் எல்லாம் உனக்கு என்னதான் கொடுக்கும்? பெருமையை கொடுக்கும், பெருமையை கொடுக்கும். பரலோக ராஜ்யம் மன தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Pride of life. In the ஜீவனத்துல pomp and glory, you people are easily carried away by that. Why is it so? Because you have not tasted the Lord Jesus Christ in such a way that you have to taste. Oh, taste and see that the Lord is good. Hallelujah. உலக அந்தஸ்தோ உலகத்தின் ஒண்ணுமே கிடையாது. Nothing. எல்லாமே உலகம் எல்லாம் மாயையாவும் அன்பு ஒன்றே போதுமையா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகமே என்ன யோசித்து பாருங்க. பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொன்னால் என்ன மேன்மை, பெருமை இல்லை. ஹல்லேலூயா. பரலோகத்துக்குரியவள் என்று சொன்னால் எவ்வளவு மேன்மை, எவ்வளவு அந்தஸ்து. பூமியில எவ்வளவுதான் அந்தஸ்து நமக்கு வந்தாலும் அந்த கடாஃபி, உமர் கடாஃபியா, லிபியா, அவன் வீட்டுல சோஃபாலாம் கோல்டு, எல்லாம் கோல்ட்லயே இருக்கு. கடைசியில் அவனை எலி மாதிரி சுட்டு நடு ரோட்ல தரத்தரன்னு இழுத்துட்டு போய் எலிய மாதிரி சுட்டு கொண்டார். சதாம் ஹுசேன், என்ன பயங்கர ரிச், குவைட் ஆயில் ரிச் கண்ட்ரி, அதுக்கு அதிபதியா இருந்தான். ஈராக், அந்த குவைட்டை பிடிப்பதற்காக போனான். ஈராக்லயே அவ்வளோ செல்வாக்கா இருந்தான். கடைசியில் என்ன நடக்குது? அவன் போய் ஏதோ ஒரு பொந்துக்குள்ள ஒளிந்திருந்து எவ்வளோ மாத கணக்கில் ஒளிந்திருந்து தாடியை விடியும் வளர்த்து எவ்வளோ பிரசாதமாக நாகி போல அவன் நடத்தப்பட்டான். இதுதான் உலகம். இந்த உலகத்துக்கு பின்னாடியே நீ போற. பரலோகத்துக்குரியவர்களுக்கு மேன்மை எப்படி இருக்கிறது? அவங்க தான் அறியாம இருந்தா விசுவாசிகளாகிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? But also carried away by all these whims and fancies. ஜீவனத்தின் பெருமை. உண்மையா சொன்னாங்க. நாங்க போகலாம். அந்த காலத்திலே 9.5 கோடிக்கு சொந்தக்காரர்.
கமாலின் இடத்துல படித்த வேறு இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும்னா ரெண்டுத்துக்கும் உங்களே செய்யும். இது என்னை இழுக்குது, ஜீவனத்தின் பெருமை என்னை இழுக்கும், ஆகினால் எனக்கு லாபமானவர்களை நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பையாக விடுகிறேன் என்று சொல்லி அதை தூக்கி எரிஞ்சிட்டு தான் இயேசுவை அறிவை அடைய முடிக்க தேடி ஓடி வந்தார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்தார்? கூடார தொழில் செய்தார். ஹல்லேலூயா. To gain Christ. இயேசுவை ஆதாயப்படுத்தார். ஜீவனத்தின் பெருமை எதிலையாவது வருதா? Renounce that first. ஹல்லேலூயா. எதில் உனக்கு பெருமை வருதோ அதை நீங்க வெறுத்து தள்ளிடுங்க. தயவுசெய்து வேண்டாம். ஆமென். அப்பதான் இயேசுவை நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை முழுமையாய் அன்பு செலுத்த முடியும். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. 1 யோவான் 1 சொல்லி வசனத்தை மாத்திரம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கட்டும். ஹல்லேலூயா. glory to Jesus. 1 யோவான் 4 அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தார் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? வேண்டும் என்கிற இந்த கற்பனையை இயேசுவாலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னை அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. 1 யோவான் 1 பேதுரு 4 அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கு அன்பாயிருங்கள், அன்பாய் இருந்தால் அன்பு திரளான பாவங்களை மூடுங்க. அதனால்தான் இயேசு சொல்றாரு, பாவத்தை அறிக்கை செய்யவும் வேணாம், பாவத்துக்கு விரோதமா போராடவும் வேணாம், பாவம் போனோம் உபாசிக்கவும் வேணாம். அன்பு என்ற ஒரு சுபாவத்தில் அநேக பாவங்கள் மறைந்து போகும், அழிந்து போகும், ஒழிந்து போகும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர்கள் அன்பு கூறுவர்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அங்க சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனங்களை கண்டிப்பா அவன் கை கொள்வான். இயேசு என்ன சொல்றாரு? அதன்படிதான் நான் செய்யணும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, Satan is anti-God. ஏதேன் தோட்டத்துல தேவன் சொன்னதுக்கு மாறா பேசினார். இப்போ anti-Christ. இயேசு சொன்ன எல்லா உபதேசத்துக்கும் மாறாகத்தான் கிறிஸ்தவர்கள் நடக்கிறாங்க. உங்களை குறித்து எல்லாரும் பொய்யாய் சொன்னார்கள், நீங்கள் பாக்கியவான்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் இயேசு சொல்றார். உங்களை குறித்து எல்லாரும் புகழ்ச்சியாய் சொன்னால் உங்களுக்கு ஐயோ. எதுதான் கிறிஸ்தவர்கள் விரும்புறாங்க? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். பசியாயிருக்கு நீங்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் நமக்கு பிடிக்காதே. Antichrist only is working in Christianity today. அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு மாறான உபதேசங்கள், வாழ்க்கை நடைமுறைகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் அதிகம் காணப்படுகிறது. காரணம், இயேசுவின் மேலுள்ள அன்பு தனிந்து போச்சு. இயேசு வார்த்தைகளை கை கொட. கலாத்தியர் 5:6 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஹல்லேலூயா. விசுவாசம் கூட எப்படி தெரியுமா வரும்? அநேகர் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப விசுவாசமே இல்லைங்க, அவர் பேர்ல அன்பு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அன்பினால் கிரியை செய்கிறது தான் விசுவாசம். போகும்போது அது பயங்கரமா சத்தம் கொடுக்கும். அதை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த பையன் மட்டும் பயப்படாம கூடாது, என்ன பாருங்க, அதை ஓட்டுறது எங்க அப்பா, அதனால எனக்கு பயமே கிடையாது. ஹல்லேலூயா. அவ்வளவு விசுவாசம். ஆமென். அவர் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. விசுவாசம் தேடி பிடிச்சிக்கிட்டு 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூறுவர்கள் கவனிங்க. அடுத்தது அன்பு கூறுவர்கள் எப்படின்னா, இயேசுவினிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு என்ன நடந்தாலும், கால் உடஞ்சி பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கிற 1 மணி நேரம், அப்ப எனக்குள்ள இருந்து வர வசனம் பிசாசுவான், எலும்பு நீதிமானுடைய எலும்பு உடையாதே, எனக்குள்ள சத்தம், அவர்கள் அன்பு பொருளுக்கு சகலம் நம்பிக்கை எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் விடுறதுக்கு முன்னாடி, அடிப்படுறதுக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசிட்டு அக்னி அபிஷேகமா நடக்குது. கால் உடையிறதுக்கு அக்னி அபிஷேகமா, தாங்கிறதுக்கு அக்னி அபிஷேகம்.
அவர்கள் அன்புக்குரியவர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நமக்கு பிரைட்னஸ் தான் ஜாஸ்தியாகும். நமக்கு விரோதமா இருக்கிறவங்க மங்கிக்கிட்டே போவோம். ஹல்லேலூயா. God's glory. அடுத்தது 3 காலை சுருக்கமா நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு சொல்றதை காட்டிலும் எடிட் பண்றதுக்கு அதை போல போடுங்க, வேற ஒன்றும் சுருக்கணும். ஒரு மாதத்துக்குள்ள சுருக்கிடணும். அந்த அன்பு கூறுறதை பத்தி நான் யோசிக்கும் போது யாரெல்லாம் தேவனிடத்துல அன்பு கூர்ந்தாங்க? ஆபிரகாம் என்னெல்லாம் செய்வாங்க? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான், ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. என்ன செய்தான்? உன் இனத்தையும் ஜனத்தையும் தகப்பன் விட்டு விட்டு வெளியே வா, நான் போகும் நான் காமிக்கும் தேசத்துக்கு போ. சரி ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டான். ஒரே பேரான குமாரனை ஒப்புக்கொடு. அவர் அன்பு கூர்ந்தா அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம். அதுதான். ஆமென். அவர் என்ன கேட்டாலும், நான் என்ன கேட்கணும் நீங்க கொடுக்க இல்லை, நீங்க என்ன கேட்டாலும் I surrender all. காட்டுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். சங்கீதம் 18:1 தாவீது சொல்றான், கர்த்தாவே உம்மில் அன்பு, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தாவீதே, what is the success behind you? எந்த ஸ்கூல்ல படிச்ச, எந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல படிச்ச, இவ்வளவு அழகா சண்டை போடுறதுக்கு எந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்லயும் நான் படிக்கல. தேவன் பேரில் அன்பு கூர்ந்தேன். ஆமென். He was going on singing love song for Jesus. I'll sing you a love song of worship. I lift up my hands to your name. I'll sing you a love song of worship. Lift up my hands to your name. Singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Hallelujah. கேட்டவன் என் மனதை போகுது. ஆமென். உன் லவ் சாங் இயேசுவுக்கு தான். ஆமென். உன் மெலடிஸ் இயேசுவுக்கு தான். ஆமென். உன் டியூன் இயேசுவுக்கு தான். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்தார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். ரோமர் 8:36 வியாகுலமா, துன்பமா, பசியா, நிர்வாணமா, நாசமோசமா, பட்டயமா, எல்லாவற்றிலும் என்னில் அன்பு கூறுவார் இயேசுனால நான் வெற்றி சிறக்கிறேன். மரணமா, ஜீவனா, தேவதூதர்களா, அதிகாரங்களா, வல்லமையா, நிகழ்காரியமா, வருங்காரியமா, உயர்வா, தாழ்வா, வேற எந்த சிருஷ்டியா என்னை இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் பாடுகளை குறித்து மருள மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள், அதற்கு உட்படுத்தி ஜெயமாய் வெளிவருவார்கள். அவர் உரிமையாக கேட்கிறார், உரிமையாக உன்னிடத்தில் அன்பை கேட்கிறார். உன்னுடைய அன்பு எனக்குரியது, உன்னுடைய அன்பு எனக்குத்தான், வேற யாருக்கு நீ கொடுக்கிறது என்னால சகிக்க முடியாது. வேற யாருக்கும் உன்னுடைய அன்பை நீ பகிர்ந்து கொள்வதை என்னால சகிக்க முடியாது. அன்பு எனக்கு தான் என்று ஆண்டவர் கண்ணீரோடு சொல்கிறார். கர்த்தர் கதறுதலோடு சொல்லுவதை ஆவியில நாம் உணர்கிறோம். Your love, that is for me. You belong to me. இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வாயா? இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வாயா?